ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர் ஸ்காட்லாந்திலிருந்து நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஆக்சுவலாக நானே புலம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, புலம்புறதுக்கு ஒரு ஆள் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சுக்கோம், அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க போது சரி எடுத்துன்னு வந்து உட்கார் அப்படின்றதும். இதன் பிறகு வந்து தொடர்ந்து ஜாக்கி சினிமாஸில் ஜாக்கி டிவியில் இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நேரம் கிடைக்கும்போது உங்களோட நிறைய விஷயங்களை பேசலாம். ஏன்னா சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்து தனியாக ஆகிறதுக்குமே சில நேரத்தில் பண்ணலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணி களத்தில் இறங்கலாம். ரைட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மொக்கை வாங்கியிருந்தோம். அந்த மொக்கையை வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லி அந்த விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோடு. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த விஷயத்தை நான் பேசிட முடியும். ஆனால் இல்லை, அதை கொஞ்சம் விரிவாக பேசும்போது யூகேவில் கார் வச்சுருக்கவங்க அத்தனை பேருமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் தான் நம்மளுடைய சேனலை பார்ப்பாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது அது அவங்க வந்து ஒரு ஐ ஓப்பனராகவும் தன்னுடைய கணவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக யூகேவுக்கு வர்றவங்க அவங்க படுறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக இந்த எமோட்டிவ் விஷயத்தில் பேசலாம் அப்படின்றத தான் நான் வந்து இந்த எபிசோடை வந்து பேசலாம்னு இருக்கும். ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். கடந்த 4ஆம் தேதி வந்து கார் எடுத்துன்னு போயிட்டு எமோட்டிக்காக விட்டுருந்தோம். ஆக்சுவலி கார் வந்து எமோட்டி வந்து 12ஆம் தேதி ஜூன் வந்து முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்தில் வந்து அந்த எமோட்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டோம்னா காரை வந்து சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டோம்னா எமோட்டின்றது என்ன அப்படின்றத எமோட்டினா என்னங்கய்யா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்க. அதனால் நான் சொல்கிறேன், மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டெஸ்ட் அப்படின்றது தான் எமோட்டி. இந்த எமோட்டி வந்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் செய்யணும். அந்த எமோட்டியில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் காரை நீங்கள் சாலைகளில் ஓட்ட முடியும். அந்த எமோட்டி நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் கார் ஓட்ட முடியாது. அப்படி நீங்கள் அந்த காரை நீங்கள் ஓட்டிங்கன்னா 1000 பவுண்டு உங்களுக்கு வந்து பரிசுத்தொகை 1000 பவுண்டு உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்லேயே அதுக்கான பிரச்சனைகள் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து உங்களுடைய எல்லா விஷயமும் கவனிக்கப்படும். உங்கள் காரில் அந்த எமோட்டி அப்படின்றது வந்து நீங்கள் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி அதில் இருக்கும். அதாவது இப்போ நம்ம கார் வந்து 1,40,000 மைல் வந்து அந்த காரை வாங்கினேன். ஃபஸ்ட்டு எமோட்டியில் வந்து என்னாச்சுன்னா சில அட்வைசரி விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அட்வைசரி அப்படின்றது என்னென்னா அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற லெவலில் கொடுத்தாங்க. ஸோ நான் அந்த காரை 1,40,000 மைலில் அந்த காரை வாங்கி 1,60,000 மைல் வந்து அந்த காரை ஓட்டினேன். எனக்கு 12ஆம் தேதி வந்து எமோட்டி முடியுது. நான் 4ஆம் தேதி எடுத்துன்னு போயிட்டு கேட்டேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இந்த எமோட்டியில் வந்து கடுமையாக இருப்பதனால், நம்ம எமோட்டியால் பாதிக்கப்பட்டது வேறு, ஆனால் எமோட்டி கடுமையாக இருப்பதனால் காரணமாக மட்டுமே நீங்கள் வந்து இங்கே வந்து கார் வந்து எங்கேயுமே மோஸ்ட்லி நிற்காது. 2005 2008 கார்லாம் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த கார்கள்லாம் கூட ஓரளவுக்கு கரெக்டாக ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த எமோட்டி. அவங்க வந்து வருஷம் பண்ணுற அந்த எமோட்டி 20 வருடம் 25 வருட கார்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னா அதாவது 2,50,000 மைல் போன கார்களும் இருக்குது. ஆமாம். இப்போ நம்மளுக்கு வந்து 1,40,000, நம்மளுக்கு அப்போ காசு கிடையாது. ஒரு 3,500 பவுண்டுக்கு அந்த காரை வாங்கணும், கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணோம். பட் நல்லா உழைச்சிது. அதுவும் இதே ஸ்காட்லாந்தில் UC 500 NC 500ல் வந்து ஒரு 1000 மைல்லாம் ஓட்டினது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்து டார்லிங்டன் வந்து ஸ்காட்லாந்துக்கு வரதுக்கான பேருதவி வந்து அந்த கார் வந்து பண்ணுச்சு. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் சொல்லணும்னா, ஜாக்கிக்கு வந்து கார் அது என்ன ஒரு ஜாக்கி மணாலியிலேருந்து தனியாக அவங்க கார் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாங்க ஜாக்கி. ஆமாம். அந்த கார் ட்ராவல் பண்ண முடியலனாலும் இங்கே வந்து அந்த மாதிரி மலை மூடுகளில் எங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கூடவே இருக்கும்போது அதெல்லாம் நாஸ்தியாக இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இந்த காருக்கு வரேன், நீங்கள் யூகேல ஒரு கார் நீங்கள் வாங்குறீங்க, புது கார் வாங்குறீங்கன்னா 3 வருடத்திற்கு எமோட்டி வேண்டாம். ஏன்னா 3 வருடத்திற்கு பார்ட்ஸ்லாம் வந்து பக்காவாகவே இருக்கும், பிரேக் ஷூலேருந்து எல்லாமே கரெக்டாகவே இருக்கும், கம்பெனி வாரண்டியும் இருக்கும். அப்படின்னும் போது 3 வருடத்திற்கு வந்து உங்களுடைய எமோட்டி அங்கே வந்து கணக்கில் எடுத்துக்காது. இப்போ வந்து 2000 வண்டி வாங்குறீங்கன்னா 2003 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எமோட்டி. 2001 2002 2003 3 வருஷத்துக்கு பிறகு 2004 அது வந்து எமோட்டி ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் அந்த கார் வந்து வருடம் எமோட்டி நீங்கள் பண்ணணும். எமோட்டின்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டெஸ்ட். இது வந்து கண்டிப்பாக யூகேல ஓடுற எல்லா காருக்கும் இது உண்டு. இந்த விஷயத்தில் வந்து நெவர் காம்ப்ரமைஸ். ஓகே, நான் வந்து 5 நாளில் சரி
செஞ்சால் ஓட்டு, இல்லை அது ஓரம் விட்டுடு. ஏன்னா இந்த காரை இவ்வளோ பிரச்சனையோடு நீ போகும்போது இன்னொருத்தனுக்கு பிரச்சனை கொடுப்பேன். எஸ், நம்ம ஊர் மாதிரி வந்து என்ன நாமளே ரெடி பண்ணி பிரேக்கு இல்லாட்டாலும் எது இல்லாட்டாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ எனக்கு வந்து எப்பயுமே வந்து கம்பெனி சர்வீஸில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏன்னா கம்பெனி சர்வீஸ் என்ன பண்ணோன்னா, அவனுக்கு வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. கார் வந்து டெய்லி வந்து ஒரு 10 கார் வரும், 20 ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது வண்டிக்கும் மெக்கானிக்குமான ஒரு புரிந்துணர்வே இருக்காது, ஒரு நீடே இருக்காது. ஆக்சுவலாக மெக்கானிக்கலாக போகும் லைக் அந்த ஒர்க்கே மெக்கானிக்கலாக போகணும்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த அந்த டச் இருக்காது. இப்போ ஒரே மெக்கானிக் கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விடும்போது அவனுக்கு அந்த காரில் எல்லா பிரச்சனையும் தெரியும். டயர் வீக்லேருந்து இண்டிகேட்டர் பிரச்சனையிலேருந்து எதுவாக இருந்தாலும், சார் இது வந்து இவ்வளோ தூரம் ஓடும், இதுக்குள்ளே இதை நீங்கள் மாற்றிடுறது நல்லது, டயர் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு சார், இது வந்து மாற்றிடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மெக்கானிக்கோட நீங்கள் போகும்போது கார் வந்து பயணிக்கும். நானும் அது மாதிரி தான் வந்து டார்லிங்டோட தனிப்பட்ட மெக்கானிக்கோட போனேன். ஆனால் என்னென்னா, எனக்கு இந்த எமோட்டி நீ பண்ணி கொடு அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, டேஸ் இருக்குது, அதுக்குள்ளே இதை பண்ணாத, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணாத, டேஸ் இருக்குது அப்படின்னார். நான் என்றைக்குமே வந்து காரில் வந்து ஒரு விஷயம் செய்கிறது கஞ்சத்தனம் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கார் நம்மளை எல்லா இடத்துக்கும் ஒழுங்காக கூப்பிட்டு போகுதுன்னும் போது ஐ நெவர் காம்ப்ரமைஸ். டயர், செகண்ட் ஹேண்ட் டயரு இதை போட்டு ஒரு 500. ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே ரொம்ப லாங்கான ட்ராவல். அப்படி இருக்கும்பொழுது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாத காருக்கு பண்ணுறது நம்மளுக்கான பாதுகாப்புக்கு தான் சொல்கிறாங்களா அவசரம், அதுக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, டயர்லாம் இந்த வண்டிக்கு புதுசாக மாற்றி ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி இன்ஜின் எல்லா விஷயங்கள் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் அது இத்தனை நாள் நடுரோடில் நின்னதே இல்லை. நிறையா கார் வந்து சில பல காரணங்களாக நின்று இருக்கு. ஆனால் என் கார் வந்து அப்படி நின்னதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காரு இதை எமோட்டிக்கு எடுத்துகிட்டு போய் விடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்கள் வந்து வெற்றியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் நான் சொன்னாங்க, தனியாக ஒரு கேரேஜ், சின்ன கேரேஜில் எடுத்துமே அந்த வண்டியை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அது பேர் என்ன, எடின்பரோ வரும்போது இல்லை, எடின்பரோ வரும்போதே நீங்கள் அந்த காரை வந்து நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் விற்றுட்டு ஒரு ULEZ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எடின்பரோவில் வந்து ஒரு முக்கியமான ஏரியாவில் வந்து இப்போ நான் வச்சுருக்கிற கார் வந்து 2015 கார். அந்த கார் டீசல் கார். அந்த டீசல் கார் வந்து அந்த ஜோனில் போகக்கூடாது. ஏன்னா அதனுடைய எமிஷன், அந்த புகை இது வந்து பாதிக்கும் அப்படின்றனால ஒரு ஜோன் வச்சுருக்காங்க எல்லா ஊர்லேயுமே. இப்போ இங்கே கிளாஸ்கோ மாதிரி வந்து லண்டன் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இந்த ULEZ ஜோன் வந்து இருக்குது. அந்த ஜோனில் இந்த காரை ஓட்ட முடியாது. அப்படி நாங்கள் இதே மாதிரி போன கிறிஸ்மஸுக்கு ஸ்காட்லாந்துக்கு அந்த காரை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ULEZ ஜோனில் வந்து ஒரு முறை நான் பயணித்தேன் அப்படின்றதுக்காக 35 பவுண்டு எனக்கு வந்து போட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ ULEZ ஜோனில் தான் ஒய்ஃபோட ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு கார் எடுத்துன்னு போனோம்னா நான் வந்து 35 பவுண்டு கிட்ட வந்து கொடுக்கணும். அதனால் அந்த பார்டருக்கு முன்னாடியே எடுத்துன்னு போய் காரை நிறுத்திட்டு ஒய்ஃபை வந்து அங்கேருந்து நடந்து போக வைக்கிறாங்க. ஏன்னா கார் இன்னும் புது கார் இன்னும் கிடைக்கல, நிறைய செலவுகள்ன்றதுனாலையும் நிறைய விஷயங்கள்ன்றதுனாலே அதை வந்து சரி இந்த காரு கொஞ்சம் இந்த எமோடி பாஸ் பண்ணி இந்த இன்னும் ஒரு மாதம் ஓடட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து இன்னொரு காரை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் தீவிரமாக பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கல. அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுக்கான பட்ஜெட் நம்மளுக்கு தெரியும்ல, கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு போய் சின்ன ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நாமினலாக பண்ணுவாங்க. இது எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே சொன்னது தான். அந்த மாதிரி போகாமல் இங்கே என்னென்னா குவிட்டுன்னு ஒரு இடம், குயிக் ஃபிட் அப்படின்னு ஒரு கடை. அவங்களுக்கு வந்து டயர்ஸு, எம்ஓடிஸ், பிரேக்கு அது இதுன்னு எல்லாமே பார்ப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி அவங்க வந்து குவிக் ஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹால்ஃபோர்ட்ஸு இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு பொருள்னா அதை வந்து ஒரு பொருளை வந்து சின்னதாக ஒரு பொருளை வந்து மாற்றியோ இல்லை ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரிஜினல்ஸ் தான் நிறைய போடுவாங்க. அதே மாதிரி சரியாக இல்லைன்னா அதை அப்படியே அவுத்து போட்டுருவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்க எல்லாமே. அதனால் அந்த 2 இடத்துக்குமே நான் இது வரையும் போனதே கிடையாது. இந்த 4ஆம் தேதி என்னாச்சு, இந்த இடத்துல மட்டும்தான் வந்து இது கிடச்சிது. அதாவது என்னென்னா அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இங்கே எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் தான், காருக்கும் அப்பாயின்மெண்ட் எல்லாமே. போயிட்டு உடனே கையில் கொடுத்தா உடனே ரெடி பண்ணிட்டு வர மாதிரியான விஷயமே இங்கே இல்லை. நான் சுசுகி டிசைர் வச்சுருந்த போது நேராக போவேன் ஈசிஆரில், காலையில் வண்டி விடுவேன், சாயங்காலம் வண்டி வந்துடும்.
இந்த காலைல வண்டி விட்டதுமே வந்து நம்ம வந்துட்டதுமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் எல்லாம் ரெடி பண்ணி சாயங்காலம் வண்டி வந்துடும். அதிகபட்சம் ஒரு நாள் இருக்கும். ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் அதிகபட்சம் ஒரு நாள், நாளைக்கு கொடுத்துறேன் சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி சொல்லுவாங்க. நம்ம இப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்பு வைக்கணும்ல. கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இந்த ஊரில் என்னாச்சு, அந்த மாதிரியான இது நம்ம ஊரில் டார்லிங்டனில் நம்மளுக்கான மெக்கானிக் இருந்தார். அவர் அதை செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் இங்கே வந்தாச்சு. இப்போ நான் டார்லிங்டன் போனால் திரும்ப 150 மைல் பயணிக்கணும். ஸோ இங்கேயே நம்ம இன்னும் இதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் ஏதாவது தேடணும் அப்படின்னும் போது இந்த அனுபவங்கள் தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கார் வச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. அதனால தான் இதில் வந்து காமெடியோ மற்ற விஷயங்களோ எடுத்துகிட்டு வராமல் இவ்வளோ சீரியஸ் நோட்டில் அதை போகிறதுக்கான காரணமும் அதுதான். எதிர்க்கு வந்து அந்த சுக்லாம்பரதம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு மிஸ் ஆகிட்டா கூட டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக தான். ஸோ என்னாச்சு, அப்போ தான் ஒரு கோர்வை வருன்றதுக்காக தான். ரைட்டு. இப்போ என்னாச்சுன்னா 4ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அவன் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு வந்து காரில் ஒரு இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் போயிடுச்சு. ஓகே, அதான் கண்டிப்பாக மாற்றணும். அதாவது எம்ஓடிக்குன்னு வந்து ஒரு செக்கிங் லிஸ்ட் அவங்க வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வந்து யூகேல இருக்கிற எல்லா எம்ஓடி சென்டர்லையும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஃபாலோ பண்ணி அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குன்றத ஏற்றிடுவாங்க. அதாவது நெட்டில் ஏற்றிடுவாங்க. இந்த காரோடைய நம்பரை நீங்கள் எந்த எம்ஓடியோடைய அந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் காரோடைய ஹிஸ்ட்ரி வந்துடும். எந்த நம்பராக இருந்தாலும் அந்த காரோடைய ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதை பார்த்து தான் கார் வாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா எம்ஓடி டெஸ்ட்டு ஃபுல் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் வாங்குவாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து டயர்லேருந்து புது டயர் போட்டாச்சு, இன்ஜின் பக்காவாக இருக்குது, எல்லாமே இருக்குது, இது எப்படி வந்து எம்ஓடி வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னும் போது உள்ளார வந்து ஏதோ ஒரு புஷ் ஒன்று போயிடுச்சு அப்படின்றதையும், பிரேக்கிங் ஒயர் வந்து ஒன்று போயிடுச்சு, அதே மாதிரி இந்த எல்இடி, இந்த 3 கம்ப்ளைண்ட் தான் வந்து இந்த பிட்டில் கொடுக்கும்போது கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏன் அந்த கம்பெனியான ஆட்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, அப்போ வந்து கேட்குறவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மெக்கானிக்கு 500 பவுண்ட் ஆகும், இதை வந்து நான் இதிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். 3 ஐட்டத்தையுமே அதிலேயே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அப்பயே அந்த காரை வந்து நீங்கள் ஃபெயில் பண்ணாலும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி வந்திருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது இன்னொரு மெக்கானிக்கை நம்ம வந்து சின்ன கேரேஜில் எடுத்து போய் கொடுத்தா அவங்க வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள்னா அவங்களும் பார்ட்ஸ்லாம் மாற்றுவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரிஜினல் தான் மாற்றணும் அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. கூடுமான வரை வந்து அதற்கான பார்ட்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, 500 பண்ணுறேன்னாங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறேன் நான். 500 பண்ணுறேன்னுட்டு அதாவது 4ஆம் தேதி விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் காரே இல்லை. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை கொடுக்குறோன்னாங்க. செவ்வாய்க்கிழமை போய் கேட்டால் செவ்வாய்க்கிழமை கொடுக்க முடியாது, புதன்கிழமை தான் நாங்கள் உங்கள் காரே எடுப்போன்ட்டாங்க. அப்போ செவ்வாய்க்கிழமை கொடுக்க முடியலன்னா நீ இவ்வளோ அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குறல, உனக்கு அப்பாயின்மெண்ட் வேணுன்றதுக்கு நீ வாங்குறல, அப்போ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அப்போ நீ என்ன எனக்கு செஞ்சுருக்கணும், செவ்வாய்க்கிழமை எங்களால் முடியாதுங்க, புதன்கிழமை தான் நான் வர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம், அதை மெக்கானிக் வரல, அது என் பிரச்சனை கிடையாது, அது உன் பிரச்சனை, அதுக்கு தான் நான் காசு கொடுக்குறேன், அதுக்கு தான் நீ வேலை செய்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன். என்னால் முடியல அப்படின்னா நீ என்கிட்ட கொடுத்து நான் வேறு யார்ட்டாலும் பார்த்துக்குவேன். கரெக்ட். ஸோ அவங்க 3 கொடுத்தாங்க. 3 கொடுத்துட்டு வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணாங்க, அதாவது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த ஒரு வாரம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மன உளைச்சல், நிறைய விஷயங்களை மறந்தது, எல்லாருமே எரிஞ்சு விழுந்ததுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதில் 2 பேருக்கும் நிறைய சண்டையும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேரேஜ் இருந்ததுன்னா அதில் ஒரு கன்சர்ன் இருக்கும், உடனே அதுக்கான விஷயங்களை பார்ப்பாங்க. அவங்களே கூட அவங்ககிட்ட நம்ம டீல் பேசலாம், நான் பார்ட்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறேன், நீ எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ வந்து லேபர் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பேசலாம். இங்கே அதை பேசவே முடியாது. அப்படியான இடத்துல என்னென்னா, இவங்களை பொறுத்தவரையிலையும் காரை சீக்கிரமாக ரெடி பண்ணி புஷ்னு கொடுத்துடணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் அதில். இது எப்பயுமே நான் சொல்கிறேன், எனக்கு நீ நல்லது பண்ணணும்னு ஒரு விஷயம் வரும்போதே அங்கே இது மாதிரி வந்து நிற்கும். ஒன்றும் இல்லை, எல்இடி ரைட்டு சைடு மிரர் எல்இடி போயிடுச்சுன்னு போட்டிருக்கான். இது என்ன லேமன், அது என்னன்னு கூட கேட்கல. அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல, ஏதோ பண்ணுறாங்க, 500 பவுண்டு கொடுத்துட்டா வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வீட்டில் எனக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ரொம்ப சண்டை. ஏன்னா
இல்லை இதில் ஜாக்கி வந்து ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே சொன்னாங்க. சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, நாம் இந்த குயிக் ஃபிட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுதே அவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த பர்சனல் டச் எல்லாம் இருக்காது, அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு விஷயம் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அவனுக்கு வந்து 10 காரு ஒரு நாளைக்கே வந்து 10-15 கார் வருது. எல்லாத்த விட அவன் வந்து போடும்பொழுது என்ன போட்டிருக்கான்னா, நோ அப்பாயின்மெண்ட் இஸ் ரிக்வயர்டுங்கிற மாதிரி போட்டிருந்தான். ஸோ அப்போ அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னும் பொழுது எந்த கார் வருதோ அதுக்கு எந்த டக்குன்னு அமுச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அதாவது இருக்கிற இலகுவாக இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு அமுச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கார் வெயிட் பண்ணும். ஆனால் இதே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி போகிற ஒரு மெக்கானிக் அப்படின்னும் பொழுது, சின்ன மெக்கானிக்னு பொழுது அவர் ஒரு நாளைக்கு 4 காரு தான்றப்ப நம்ம காரை அன்றைக்கி முடிச்சு அவருக்கு அனுப்பிச்சாதான் அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்த காரை அவரால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து செய்வாங்க அப்படின்னும் பொழுது நான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சிட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரே மெக்கானிக் ஒரு கார் ஷெட்டில் வந்து பண்ணுறதை விட குயிக் ஃபிட் மாதிரியான இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கார் எல்லாம் கரெக்டாக தானே வச்சுருக்கோம், டக்குன்னு போனால் கொடுத்தா வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். சொல்லுங்கள். ஸோ அன்னைக்கே அது வந்து போச்சு. இப்போ தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இதுதான் மன உளைச்சலுக்கான பெரிய காரணம். ஏன்னா இந்த வாரங்களில் நான் வந்து இந்த சேனல்லையோ எதுவுமே நான் பேசாததுக்கு காரணமே என்னென்னா, எனக்கும் தெரியும் 1,40,000 வாங்கின காரு 1,60,000 நடுவில் நான் வந்து நிறைய கீர் இதிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நான் செலவு செஞ்சு தான் ஒரு 1,500க்கு மேலே செலவு செஞ்சு தான் அந்த கார் வந்து 2 வருஷத்துக்கு ஓடிச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 750 ஒரு கணக்கில் அந்த வண்டி ஓடிச்சு. ஏன்னா அப்போதைக்கு நம்மள்கிட்ட பணமும் கிடையாது, யூஎல்எஸ் கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, லண்டனுக்கோ இல்லை ஸ்காட்லாந்துக்கோ நம்ம வந்து அடிக்கடிலாம் அங்கே வரப்போகிறதுல லோக்கலில் ஓட்டுறதுக்கு அந்த கார் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தது. நிறைய பூட் ஸ்பேஸ் இருந்தது, பொருள் எட்டு போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்றதுனாலையும் அது வந்து பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். டயரில் வந்து புது டயர் போட்டிருக்கேன், இன்ஜின் பிரச்சனை எல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது தான் அவங்க சொன்ன அந்த செக்லிஸ்ட்டும் ஏற்கனவே அட்வைசரியில் கொடுத்த விஷயமும் இந்த இடத்துல வந்து நிற்குது. அதை வச்சு அவங்க சொன்னப்ப 500க்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் 500 அதிகம்தான். அதில் என்னென்னா ஒரு சின்ன எல்இடி அந்த லைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு, சின்னோண்டு ஸ்ட்ரிப்பு, அந்த ஸ்ட்ரிப்பு வந்து 190 பவுண்டு. அதன் பிறகு வந்து நிறைய விஷயம் அதை எனக்கு இப்போ எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. சஸ்பென்ஷன் ஆமாம் அது இதெல்லாம் சொல்லி அதுக்கு வந்து ஒரு 175 பவுண்டு, அப்புறம் லேபர் காஸ்ட் இதெல்லாம் போட்டு 500 பவுண்டுன்னு அப்போ கூட இன்னும் கொடுக்கல, ஏன்னா கையில் நம்மகிட்ட காசு இல்லை. அதையே என்னென்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறோன்ற லெவலில் தான் நாங்கள் பேசியிருந்தோம். ஓகேன்ட்டான். இப்போ தான் ட்விஸ்ட்டு போய், அதாவது செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னு சொன்னோம், அதாவது வியாழக்கிழமை விட்டோம், செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை கொடுக்கல, புதன்கிழமை வேலை செஞ்சால் சாயங்காலம் போகிறோம். என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேண்ட் பிரேக் இருக்குல்ல, அந்த ஹேண்ட் பிரேக்கில் வந்து ஒரு இது இருக்குது, கேபிள் இருக்குது. அந்த கேபிள் வந்து ஒரு கேபிள் வந்து 120. அதாவது நம்மளுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது தான் பிளானு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதான் அந்த பேசுகிறவர் அங்கே இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை, அது ஒரு ட்ராப்பு. அது ஒன்றுக்கு 120 தான். 120 250 வரும். அதன் பிறகு ஏதோ கேலிபர் அது இதெல்லாம் சொன்னாங்க. இல்லை இதில் என்ன சொல்லிட்டாருன்னா 120 நாங்கள் அப்போ கூட நான் என்ன கேட்டேன்னா, சார் 120 அந்த பிரேக்கிங் கேபிள் புதுசாக போடணுன்னாப்ல. சரி அதை போட்டுருங்க, 120 கூட வச்சுக்குவோம். அப்போ வந்து எமோட்டி அது பாஸ் ஆகிடுமா? இல்லை இது 120 முடியாது. 120 பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல கேலிபர் ஒன்று இருக்குது. அந்த கேலிபர் ஒருவேளை இந்த பிரேக் ஒயர் அதில் போகும்பொழுது அது வந்து உடஞ்சிருச்சுனாலோ அது பிரச்சனைனா அந்த கேலிபர் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ட்ரம் ஏதோ அது ரஸ்டாக இருக்குது, அது வந்து நாங்கள் அட்வைசரியாக போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா. சரி ஓகே, அப்போ அந்த கேலிபருக்கு எவ்வளோ ஆகும்? இது எல்லாத்துக்கும் சரி, இதெல்லாம் இருக்குது. அட்வைசரில் ஒன்று போட்டு கொடுக்குறேன், எவ்வளோ பெரிய மனுஷன் உனக்கு, சரி ஓகே என்ன ஆகும், எவ்வளோ ஆகும்? ஒரு 900 பவுண்டு. ஆக 900 + 500 போச்சு. அதுவே இன்ஸ்டால்மெண்ட் கூட இன்னும் கார் வந்து ஃபெயிலில் கிடக்கு. அப்புறம் 900 பவுண்டுன்னும் போது இது எனக்கு விலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நம்மளுக்கு இந்த ஊர் பூசு, நான் எப்பயுமே உதவிகளை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து உடனே என்னால் கேட்க முடியாது. தேவைன்னா சில விஷயங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இதுவும் எனக்கு அனுபவமாக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ அவர் ஒன்று சொன்னார், அது வந்து போஷுடைய கம்பெனியுடைய டைப்பில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஒரு பாகிஸ்தானி அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ஜாக்கி, அவங்க ஓரளவுக்கு நாமினலாக பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ரைட்டு,
அப்படின்னு ஃபேர் அண்ட் டேரா ஏதோ ஒரு ஆமா ஆமா அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த வண்டியை மறுநாள் அதாவது அவங்கிட்ட வந்து எதுவுமே நீ பண்ண வேணாம்னு சொல்லி வண்டியை வாங்கிட்டு ஏன்னா 900 பவுண்டு 500 பவுண்டுக்கான விஷயங்கள் பண்ணிட்டோம். அந்த 900 பவுண்டை மட்டும் நீ பண்ணாத, ஒரே ஒரு ஐட்டம் தானே, அதை நான் வெளியில பார்த்து பண்ணிக்கிறேன் சொல்லி அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். அப்பாயின்மெண்ட் கேட்கும்போதே அந்த பொண்ணு சொல்லிச்சு, எந்த இடத்துல வாங்குனீங்களோ அங்கேயே கொடுக்கறது தான் எங்களை பொறுத்தவரையிலையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து ஏன்னா அவன் 900 கொடுக்குறான், இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் தான் எடுத்துமே அவங்க கிட்ட கொடுத்தோம். இப்போ இந்த இடத்துல எம்ஓடிக்கு வந்து சார்ஜஸ் வந்து 55, 500 தான் அந்த 55 பண்ணாங்க. ஆனால் என் நண்பர் வந்து ஒரு இடத்துல எம்ஓடி போயிட்டு வந்தாலும் 30 பவுண்டு தான். இப்போ இந்த இடத்துல எவ்வளோன்னா 40 பவுண்டு ஆக்சுவலி. ஓகே சரி 40 பவுண்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போன்னு எடுத்துமே அவங்ககிட்ட வண்டி கொடுத்தோம். அவங்க ஃபுல்லாக வச்சுட்டு சாயங்காலமும் கொடுக்கல. என்னன்னு பார்த்தா அதாவது இங்கே தான் நான் அந்த இவங்களுடைய நேர்மையை நான் சந்தேகிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் எந்த விஷயத்தை 175 பவுண்டு கொடுத்து சரி பண்ணணும் அந்த விஷயமே தப்புன்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணி கொடுக்குறான். திரும்பவும் அதே விஷயம் இஷ்யூவா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ உங்களை நான் எப்படி நம்புறது? உங்களுடைய ஏன்னா உங்களுக்கு 10ஓட 11 அத்தோட இது ஒன்று தான் எப்பயுமே. அதுவும் இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி அதில் கூடவே. இப்போ இவங்கள்ட்ட வந்து நம்ம 4ஆம் தேதி அன்னைக்கு விட்டோம், அவன் வந்து 4, 5, 6, 7ஆம் தேதி அந்த மாதிரி தான் 4ஆம் தேதி எம்ஓடி பண்ணிட்டாங்க. எம்ஓடி பண்ணி தான் ஃபெயில்னு சொன்னேன். 4ஆம் தேதி பண்ண வேண்டிய திரும்ப 11ஆம் தேதி அடுத்த இடத்துல போய் எம்ஓடி பண்ணும்பொழுது அதே கார் தான், அதே விஷயங்கள். ஆனா இன்னும் வந்து மேஜரா ஃபெயிலா இருக்கும்போது நீங்க எல்லா இடத்துலயும் வண்டி ஓட்டவே முடியாது. அப்படி ஓட்டினா கூட ஏதோ நடந்ததுன்னு கூட சொல்லலாம். இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிருக்கோம் அந்த கேரேஜுக்கு. கார் எடுத்து வீட்டுல விட்டுட்டு இங்க இருந்து திரும்ப எடுத்து போய் காலைல விடுறோம், அவ்வளவுதான். அதாவது முத நாள் சாயங்காலம் வாங்கின வண்டி மறுநாள் காலைல எடுத்து போய் விட்டாச்சு. அது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து திருத்துற மாதிரி இவங்க வந்து ஒரு 3 தப்பு சொன்னா அதே காரு திரும்ப அதே சரி பண்ண பிரச்சனையை ஒன்று சொன்னாங்கன்றது வச்சிருவோம். அதை தவிர்த்து இன்னும் ஒரு 7 பிரச்சனை சொல்றாங்க. 7 பிரச்சனை. அப்ப நீ ஃபர்ஸ்ட் பண்ணி 3 தானே சொன்ன, அப்ப அது போய்யா? அப்ப இங்க எப்படி 7 வரும்? அப்ப இப்பதான் வந்து நம்மளுக்கு விஷயம் புரிஞ்ச அப்புறம் இது ஏன்னா இது எல்லாமே நடந்துடும் நம்ம நினைக்கிறோம். இப்ப நம்ம அனுபவஸ்தர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்றோம் இந்த மாதிரி ஒரு மொக்க ஒன்று நடந்து போச்சு. அதாவது திரும்ப வந்து 700 இவங்க வந்து என்னன்னா திரும்ப 700 அந்த 700ல என்ன பிரச்சனை வருதுன்னா அங்கதான் வந்து இருக்கு. அதாவது யூகே லெவல்ல நம்ம எல்லாத்தையுமே இணையத்துல அது என்ன பார்ட்ஸ்ன்னு பாக்குறோம், நீ சொன்ன விஷயத்தை தேடி பாக்குறோம். அதாவது 2 சைடுமே ஒரு விஷயத்த வந்து ஒரு அதாவது ஆம்புஷ்னு ஒன்று இருக்கு, அதை மாத்தனா 150 பவுண்டு தான் வித் லேபரோட போத் சைடு. அவன் என்ன சொல்றான்னா ஒரு பக்கம் மாத்துறதுக்கு 150 பவுண்டு, 2 பக்கமும் மாத்தினா 300 பவுண்டு. இதுல நான் ஒரு பக்கம் மாத்தியே வச்சிருக்கேன் ஒரு இடத்துல, அதுவும் பெரிய கடை பெரிய இடம்னு சொல்லி ஒரு இடத்துல நான் சொன்ன விஷயத்த அவன் செய்யவே இல்லைன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொன்று அந்த கார் அவன் கொடுக்கும்போதே இங்கே குவிக்கில் சொன்னான் ஹீஸ் த இந்தியன் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் வந்து செக் பண்ண போகும்போதே சொன்னான். அப்பயே எனக்கு ஏன்டா காரு தான் முக்கியமாகோசரம் நான் யார் என்னன்னு உனக்கு தேவையில்லை. ஓகே இது ஒன்று சரி, அது போச்சு வந்துச்சு, இவங்கிட்ட போய் கொடுத்துட்டான். இவன் ஒரு 750 800க்கு மேலே ஒரு கதையை இவன் சொல்கிறான். இல்லை இந்த 750 850 என்ன அதே கதை தான், இங்கேருந்து அதே கதை தான். 750 என்னன்னா 6 விஷயத்துக்கு அதில் 7ஆவதா விஷயம் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாம். இது வரைக்குமே 750 பவுண்டு 750 பவுண்டுங்கிறதே ரொம்ப பெரிய வேல்யூ. அந்த 7ஆவதா இருக்கிற விஷயத்துக்கு வந்து காஸ்ட் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த காஸ்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோன்னு சொல்லுவோம். அது வந்ததுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிப்பேரே பண்ணுவோம். அது என்னைக்கு ரிப்பேர் ஆகும்னு கேட்டாலும் தெரியாது. இப்போ இந்த ஊரை பொறுத்தவரை நம்ம ஊர் மாதிரி இறங்குனதுமே வந்து ஒரு ஆட்டோவோ டாக்ஸியோ இல்லை வந்து பஸ்ஸோ இதெல்லாம் வந்து அந்த நம்ம ஊருக்கு இதுவும் ஒரு நகரம் தான், நம்ம ஊருக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால இங்கே வந்து கார் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த மன உளைச்சல்கள்லாம் அதாவது கார் உடனே கிடச்சிரும். 7 நாள் எல்லா படத்துக்கு நடந்து போகிறதுலேருந்து காய்கறி வாங்க நடந்து போகிறதுலேருந்து எங்கேயுமே போக முடியல. பெரிய மன உளைச்சல். ஏன்னா ஏன் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தோம், வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்றதான் விஷயம். என்னென்னா 12ஆம் தேதிக்கு 4ஆம் தேதியே கொடுத்துட்டோம். ஏன்னா என் வண்டி வந்து 12ஆம் தேதி வரையும் ஓடுன்ற ஒரு டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகி வச்சுருந்ததை முந்திரி கூட தரமாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம தான் எல்லாம் சரி பண்ணுமே எடுத்துன்னு போய் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து இவ்வளோ டிஃபெக்ட். இன்னொன்று இப்போ நான் இதே டார்லிங்கில் நடந்தால் அந்த வண்டி பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஹீ நோஸ் மை கார், ஹீ நோஸ் தட் கார். அப்புறம் நம்மளுடைய விஷயங்கள் தெரியும், அவனுக்கு எல்லாம் என்னென்ன விஷயங்கள்ன்றதை போட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பான். அதனால தான் ஒரே மெக்கானிக்கிட்ட போகும்போது பார்ட்ஸை வந்து நம்ம சில பார்ட்ஸ்லாம் நான் வாங்கி கொடுத்து ஈபேல ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்து அதை வந்து சரி பண்ணி வந்திருக்கோம். வெறும் லேபர் காஸ்ட் மட்டும் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இங்கே அந்த மாதிரி விஷயமோ பேச்சுக்களை நம்மளை
அதில் என்ன விஷயம்னா அவன் வந்து கிரிக்கெட்டில் என்னை பார்த்து பேசலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு ஏன்னா நான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒய்ஃபை பொறுத்தவரையிலும் என்னன்னா அவங்க வந்து முதல்ல வந்து பேசி அசமடிக்க வந்ததுனால அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த இடத்துல எடுத்து வந்துட்டோமா, இவன் என்ன பண்ணுறான், அதாவது யூகேவில் 150ன்னு சொல்கிற இடத்துக்கு 300 அப்படிலாம்ன்றதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. இதில் தான் இவங்க நேர்மை. அதாவது ஒரு விஷயத்துக்கு நான் 150 பவுண்டு ரெடி பண்ண ஒரு விஷயம் செய்யவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்படி என்ன பண்ணுறேன், ஆனால் இத்தனைக்கும் அவன் வந்து இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் இதில் ஏற்றுறான், இன்டர்நெட்லயுமே ஏத்துறான். அதுதான் அங்க. அப்போ இதெல்லாம் பேசுகிற அளவுக்கோ இதை சொல்கிற அளவுக்கோ கேட்குற அளவுக்கோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஆளும் கிடையாது. இதை பற்றின விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாது ஆஸ் எ லேமேனா. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் நான் சரி பண்ணேன், என்னது ரைட் ஹேண்ட் சைடு ஆம் புஷ்ஷு அப்படின்னு நீ சொல்கிற அதே விஷயத்த நான் வந்து ரெடி பண்ண நீ போட்டு எனக்கு அமௌண்ட்டு போடுறேன், அது சரியில்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ 150 பவுண்டுன்றது என்ன, யாரோட காசு இது? இங்கே தான் வந்து இவங்களுடைய நேர்மை பள்ளிக்குது இல்லையா? அதே மாதிரி அந்த பொண்ணு திரும்ப சொல்லிச்சு ரிசப்ஷனிஸ்ட், நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது தான் இங்கே. அப்போ நீ என்கிட்ட திரும்ப இது மாதிரி இன்னொரு இடத்துலேருந்து என்கிட்ட வரேன்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்றதுக்கான விஷயமும் பண்ணாங்க. ரைட், இங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் இதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னது அதுதான். காசு பிடுங்கிறதுக்கான வேலையை அவங்க செய்வாங்க, அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை இருக்காது. அவங்க வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கார் கண்டிப்பாக வேணும், இப்போ இந்த கார் கண்டிப்பாக நீ வேணும்னு போது, அதுவும் நம்ம மெக்கானிக்கிட்டே போனால் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வந்து நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா நம்ம திரும்ப ஒரு கஸ்டமர் அவனுக்கு வரணும். இவங்களுக்கு அப்படி கிடையாது, டெய்லி யார் வேணாலும் இங்கே எடுத்து வந்து விடுவாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்தியாவில் கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணால் எப்பயுமே போயிட்டு இதில் விடுவான், அது பேர் என்ன, சர்வீஸ் சென்டரில் விடுவான், கம்பெனி சர்வீஸ் தான் விடுவான். அந்த வண்டி ஏற்கனவே பழைய வண்டி, அந்த வண்டிக்கு வந்து 15,000 15,000 போடுவாங்க, 10,000 15,000. ஆனால் அந்த வண்டிக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 தான். ஆனால் அவங்கள பொறுத்தவரையிலும் என்னென்னா அவங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் மேலே பெரிய நம்பிக்கை. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அது 10 11 10 11 தான் அவங்க டீல் பண்ணுவாங்கன்னு. அந்த சர்வீஸ் போய்ட்டு வந்தால் அப்படி தான் போகும். முடிஞ்சு போனால் அதில் வந்து ஆயிலும் அதனுடைய செலவே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோன்னா 1,500 மேலே அது கிடையவே கிடையாது. எந்த இதுவுமே மாற்ற மாட்டானுங்க. ஆனால் எட்டுமே விடும்போது மட்டும் என்னென்னா நல்ல காசு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பொறுத்தவரையிலையும் கார் ஓடுது, வண்டி நிறுத்தினா வந்து வண்டி எடுத்துன்னு போயிடுறான், நான் காலையில் எடுத்து கொடுத்தா சாயங்காலம் கொடுத்துறான்றது தான் அவங்களுடைய பெருமையான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க பணம் இருக்கிற பையன், அவனுக்கு வந்து பணம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. என்னென்ன பொருள் மாற்றிருக்க, இதனுடைய கம்பெனி ரேட்டு என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறாள். ஸோ இங்கே தான் அந்த விஷயம் வந்து அது பணம் சம்பாதிக்கிறான விஷயம். ஆல் ஃபோர்ஸ் இந்த இதெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு நபர்கள் இல்லை 3-4 நபர்களை ஃபோன் பண்ணி இதை நான் வந்து தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு கார் கண்டிப்பாக வேணும். ஏன்னா குடும்பத்தோடு நீங்கள் போகணுன்னா எங்கே போனாலும் கார் வேணும் போது இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்பில் நீங்கள் போய் மாட்டிங்கன்னா வெளியே வரவே முடியாது. ஏன்னா ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில் தான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்னாச்சுன்னா திரும்பவும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டோம், 40 பவுண்டு நீங்கள் இதை செய்யணுன்னா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அந்த பாகிஸ்தானியும் வந்தார். ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தானே என்ன. ஒரு சில பேர் கூட சொன்னாங்க இது மாதிரி நம்ம ஏஷியன்ஸ் மெக்கானிக்ஸ் போனால் அவங்க ஓரளவு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் பாகிஸ்தான், ரைட், ஓகே. அவர் என்ன சொன்னார்னா 700 பவுண்டு ஒரு 2-3 நாள் ஆகிடும், நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா அவங்களுக்கு காசு அது, அதில் வந்து அவ்வளோ செலவுலாம் கிடையவே கிடையாது, அது காசு. ஸோ இதை நீங்கள் வந்து திரும்பவும் நீங்கள் இதில் ஏற்றிட்டீங்க, அதாவது என்னென்னா வெப்சைட்லேயும் போட்டாச்சு. ஸோ இப்போ எங்கே போனாலும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எம்ஓடி ஃபெயில். அப்போ எம்ஓடி ஃபெயிலான வண்டி இங்கே ஓட்டவே முடியாது. ஓட்டினீங்கன்னா 1000 பவுண்டு ஃபைன். எப்போ ஓட்டலான்னா நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து ஏதாவது மெக்கானிக் கிட்ட வந்து எம்ஓடி பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் போகும்போது நடுவில் போலீஸ் பிடிச்சிதுன்னா இந்த மாதிரி வண்டியை வந்து எம்ஓடிக்காக தான் நான் போகிறேன்னு அவங்ககிட்ட ப்ரூஃபோ அந்த இடத்தையும் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கார் வந்து பாஸு, இல்லைனா 1000 பவுண்டு ஃபைன். எஸ். நான் என்ன பண்ணேன், ஒரு படத்தில் வந்து இருக்கிற டீயை வந்து குடிச்சிடுவார் பவுண்டமணி. ஏன்னா அது வரலையும் கம்முன்னு இருப்பார் செந்தில். அதுக்கப்புறம் வந்து அண்ணே இருந்ததுனே அப்படின்னுவார், அப்படியே அது தங்கம் அப்படின்னு பூணு மூஞ்சில் துப்புவார். அந்த மாதிரி கதையை இதை செஞ்சு இந்த கதைலாம் வேணாம், என்ன நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஸ்கிராப்புக்கு தான் போவோம் அப்படின்றான். ஸ்கிராப்புக்காக போகட்டும், 200 பவுண்டு தான் கிடைக்கும். ஆடா என் ஊராக இருந்தால் பிரச்சனையே இல்லைன்னா போட்டு எரிச்சே விட்டு வந்துடுவேன். எனக்கு அவ்வளோ கோவம் எனக்கு. மயிராது ஸ்கிராப்புக்கு போனால் என்ன, எதுக்கு போனேன்னா ஒரு நேர்மை உங்ககிட்ட இல்லை, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் இந்த 2 குரூப்புமே வந்து
இது யோசிச்சு இதுல பாருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஜாக்கி அதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணது என்னன்னா, பழைய வண்டி அப்படின்னும் பொழுது அவங்க இன்னுமே அதுல எந்த அளவுக்கு அதுல வந்து காசு பார்க்க முடியும் அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப ஓரளவுக்கு புது வண்டினா அதுல வந்து இந்த அளவுக்கான பிரச்சனைகள் இருக்காது. மைலேஜ், அந்த மைலேஜ் ஒரு அளவுக்கு கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த மைண்ட்ல அதை வச்சுட்டு இந்த மைலேஜ் கிராஸ் ஆனாலே இதெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும்னு நீங்க போடும்பொழுது நீங்க ஒன்றும் அங்கே கேள்வி ஒன்றும் இல்லை. ஒரு புஷர் தேய்மானம் ஆயிடுச்சு. நம்ம அந்த இடத்துலயே இருக்கிறப்ப நம்ம பக்க தவறுகளையும் நம்ம சொல்லிருக்கணும். இல்ல அது அடுத்து அந்த நம்ம தவறுகள்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவன் அட்வைசரின்னு நம்ம பழைய மெக்கானிக் வந்து டாலின போட்டால அந்த அட்வைசரியை நம்ம ரெடி பண்ணிருக்கணும். அந்த அட்வைசரியை ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல வேற ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கார் இப்போ ஒரு ரூம்ல வந்து பணம் திருட்டு போகுது, வெள்ளையா ஒருத்தருக்கா கருப்பா ஒருத்தருக்கா, நேராக கருப்பா இருக்கவங்க தான் போய் இப்போ அவன் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பான்ற மைண்ட் செட்டில் தான் இங்கே இருப்பாங்க. அப்போ 1,60,000 மைல்ஸ் போயிருக்கும் போது அந்த வண்டி இங்கே நான் சொல்றது 2,40,000 வண்டிலாம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, ஆனால் அதே மாதிரி யூஎல்எஸ் ஜோனில் அது போகாது. மற்றபடி இந்த லோக்கலில் ஓடிட்டு இப்பயும் என் கார் வந்து எங்கேயுமே போடும். நம்ம இந்தியாவில் இன்னும் ஒரு 6 வருஷம் கூட ஓடும் அந்த மாதிரியான விஷயம். ஆனால் இங்கே கடுமையாக பார்ப்பாங்க. நான் தப்பு கிடையாது, ஏன்னா அது உன்னுடைய தவறில் யாருக்கும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை செய்கிறதுல நான் ஓகே தான். ஆனால் ஒரு இடத்துல ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஃபேமஸான, இங்கிலாந்து முழுக்க ஃபேமஸான ஒரு கம்பெனியில் நான் 175 பவுண்டு கொடுத்து செலவு பண்ணுற ஒரு விஷயத்தை அது செய்யவே இல்லைன்னு ஒருத்தவங்க செய்யும் பொழுது அப்போ நான் யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு கேட்குறேன் நான். கண்டிப்பாக. அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் பண்ணி திரும்ப ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவை போட்டு அதில் காசு பார்க்குறது, இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதனால் நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். அப்போ தான் நண்பர் சொன்னது, இது வந்து காசு பார்க்கறதுக்கான ஒரு யுக்தி. கார் இல்லாமல் உங்களால் உடனே செய்ய முடியாது. இன்னொன்று, யார் இதை வச்சுருக்காங்கன்றதும் இங்கே நோட் பண்ணப்படுகிறது, அதுவும் இங்கே பேசப்படுகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு, முக்கியமாக விஷயம் தெரிஞ்சவங்களோட இருக்கும்பொழுது அவங்களுடைய அனுபவங்களை அவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேப்போ கிரியேட் பண்ண ஆளுங்க கிட்ட போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பதட்டப்பட வேண்டாம். அந்த இடத்துல நாங்க பண்ண முக்கியமாக நான் பண்ண பிரச்சனை தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு டென்ஷன், இந்த கார் இங்கே விட்டுட்டா டக்குன்னு வந்துடும் காரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதை பற்றி எதை பற்றியுமே யோசிக்காமல். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 மெக்கானிக் கிட்ட போய் கேட்டிருப்போம். இப்போ யூஸ்வலாக ஜாக்கியோட ஸ்டைல் எப்படின்னா, ஒரு 2-3 மெக்கானிக் கிட்ட போவோம், யார் எங்கே இருக்குது, டைம் என்ன கொடுக்குறாங்க, அந்த மெக்கானிக்கோட எப்படி என்ன எல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை என்ன அப்படின்னா, நான் என்னுடைய அவசரம் என்னென்னா 13ஆம் தேதி எம்ஓடி முடியுது, அப்போ அதுக்குள்ளார நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், அதுக்குள்ளார முடியணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ரஷ் இருக்குல்ல, லாஸ்ட் மினிட் ரஷ்ஷில் அதை வந்து செஞ்சது ஒரு முக்கியமான ரீசன். அதே மாதிரி இன்னொரு தப்பும் பண்ணது என்னென்னா, அங்கே இருக்கிற போதே முடிக்கலாம் அப்படின்னும் பொழுது எங்கள் மெக்கானிக் அப்போயே சொன்னார், நீங்கள் இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவீங்க அப்படின்னும் பொழுது நம்ம அதையுமே நம்ம யோசிச்சிருந்துருக்கலாம். ஒரு புது ஊர், அங்கே போய் நம்ம மெக்கானிக்கை தேடி அதன் பிறகு அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஒரு மாதத்தில் யோசிச்சுக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா அப்போவே அது எம்ஓடி கரெக்டாக முடிஞ்சிருந்திருக்கும், எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அப்போ அது செலவு எப்படி பண்ணுவோம்? 500லேருந்து 700 அவன் கேட்டானா, அவனும் வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது, அவனும் போடுவான். ஒரு சாதாரண விஷயத்தை வந்து வெளியில் 350 வாங்கும்போது அவன் என்கிட்ட 570 போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் ஒரு கன்சிடரேஷனாவது இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே தான். ஏன்னா ரெகுலராக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ அவர் 570 போட்டார்னா, அடுத்த தடவை நாங்கள் போய் தனியாக வந்து திரும்பவும் வந்து அவர்கிட்டயே போகும்பொழுது ஒரு 160 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த டைம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் மெக்கானிக்காக சொல்ல வரல, நம்ம அந்த டைமை வந்து யோசிச்சிருந்துருக்கலாம். புது ஊர் போய் அதுக்கான டைமுக்கு பதிலாக ஒரு மாதம் தானே, அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன பெருசாக லாபம் கண்டுட்டோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா அது ரொம்ப இன்னுமே இலகுவாக இருந்திருக்கும். எல்லாத்த விட எப்போவுமே ஜாக்கி சொல்கிறது, இது அவன் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மாற்றிக்கலாம்டா, அப்புறம் மாற்றிக்கலாம், இப்போ என்னடா அது என்ன அட்வைசரின்னு தானே கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அந்த இடத்துல பண்ணாமல் இருந்திருந்தா, அதை ஒழுங்காக பண்ணியிருந்தா இந்நேரம் கார் வந்து ஓடிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், எந்த டென்ஷனுமே இல்லாமல் இருக்கும். அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் அடிபடும் பொழுது எதுவுமே பண்ண முடியல. இப்போ உதாரணத்திற்கு தூரமாக இருக்கிற ஒரு கடையில் போனால் 10 பவுண்டு ஒரு விஷயம்னா அந்த கடைக்கு இப்போ போக முடியாது. ஏன்னா அது போய் எடுத்துகிட்டு வரணுன்னா கிட்டத்தட்ட 5 மைலுக்கு மேலே இருக்குது. 5 மைல் நீங்கள் நடந்து திரும்ப 5 மைல் நடந்து வரணும் அப்படின்னும் பொழுது அவ்வளோ அந்த வெயிட்டோட நீங்கள் உங்களால் வர முடியாது. சரி பஸ்ஸில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தனியாக ஒரு காசு கொடுக்கணும். இங்கே ட்ரெயின் அதிகம், பஸ்ஸும் அதிகம் தான். ஓகே, கார் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து நாமினல், அதாவது
ஓரளவுக்கு ஓகே. அதுதான் வந்து நேரத்தை கம்மி பண்ணும். இல்லை, நேரம் முக்கியம். எல்லாத்தை விட நேரம் முக்கியம். தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கடந்த ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரலையும் இந்த ஒரு அவஸ்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதாவது அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியலன்ற அவ்வளவு மன உளைச்சல். நைட்டு காலையில் இருந்தால் இன்னைக்கு கிடைச்சிடும் போனால் இன்னைக்கு செய்யல, நாளைக்கு என்ன யோசிச்சு பாருங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் அது கிடைச்சிடும் அப்படின்னா இல்லை இன்னும் 900 பவுண்டு ஏறுன்றான். சரி, இவன் தான் அப்படி. இன்னொருத்தவங்க ரேட் போனால் இன்னும் ஒரு 5 விஷயம் எடுத்து செஞ்சதே வந்து தப்புன்னு சொல்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். இப்போ இது என்னன்னா, அந்த 500 பவுண்ட் அவன் சொல்லும்போது ஃபெயில், பரவாயில்ல என்கிட்ட கொடுன்னு வண்டி எடுத்து வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து யாராவது வந்து பார்த்துட்டு நம்ம, ஏன்னா நம்ம வந்து டேஸ் இருந்தது அப்போ பொறுமையாக ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து அலசி ஆராய்ந்து நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் சேகரிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் நடக்கிறது இப்படி தான் நடக்குது. அதுவும் நண்பர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கலாம், நம்மளுக்கு அது வந்து பாதகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நண்பர்கள் எல்லாரும் சொன்ன விஷயம், எம்ஓடின்றது வந்து கூட்டுக்களவாணித்தனம், அதன் மூலமாக நிறைய சம்பாதிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கேரேஜில் ஒரு தனியாக ஒரு இருக்கிற மெக்கானிக்கோட நீங்கள் ரேப்போ கிரியேட் பண்ணுங்கள். அவங்க இதுவாக தான் போடுவாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. அங்கே ஒரு நேர்மை இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வரணுன்ற ஒரு நேர்மை இருக்கும். ஹால்ஃபோர்ஸ் குவிக் ஃபிட் மாதிரியான இடங்கள் என்னென்னா, அவங்களுக்கு 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் பேசவே முடியாது. கரெக்ட், ஓகேவா? அதில் வந்து இன்னைக்கு ஒருத்தன் இருக்கிறான், நாளைக்கு ஒருத்தன் இருக்கிறான், என்னங்க அவர் சொன்னார், அவர் வரல, நான் தான் இருக்கிறேன் அப்படின்றது அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம்னு ஏகப்பட்ட விஷயங்களை இது நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஓகேவா? இப்போ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கார்? இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 500 பவுண்டு. அதில் வந்து இன்னமும் வந்து கார் இது ஆகலை. இன்னொரு இடத்துல செலவு பண்ணி அதுக்கு ஒரு 40 பவுண்ட் சொல்ல 540 பண்ணி கண்டு நிற்குது. இப்போ நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு, ஏன்னா இன்னொருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே என்ன நான் வந்து யோசிப்பேன், நம்ம என்னெல்லாம் இதில் பண்ணியிருக்கணும். முதல்ல ஸ்காட்லாந்துக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுதே காரை மாற்றிருக்கணும். முதல் விஷயம் அதுதான். எம்ஓடி பாஸில் இருக்குது, இன்னும் வந்து 4 மாதம் 3 மாதம் எம்ஓடி இருக்குது, இதான் என் ரேட்டு அப்படின்னு காரை வந்து கொடுத்துருக்கணும். இல்லை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடணும். அந்த இடத்த வந்து பண்ணாமல் விட்டது வந்து பெரிய தப்பு. ஏனென்றால் முன்னாடியே நம்ம நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்காட்லாந்தில் இந்த ULEZ ஜோன் இருக்குது, அது உள்ளார நீங்கள் கார் ஓட்ட முடியாது, நீங்கள் காரை வந்து நீங்கள் டார்லிங்டன்லேயே விற்றுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது காரை ஒன்று வாங்கிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே ஸ்காட்லாந்தில் கார்கள் விலை அதிகம், அதனால் டார்லிங்டன் மாதிரியான நகரங்களில் வந்து கார் வந்து இங்கே ஒரு 1000 பவுண்டுன்னா அங்கே 1000 பவுண்டு 500 பவுண்டு கிட்ட கம்மி. அதனால் நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கின்னு வர்றது வந்து நல்லது அப்படின்னு முதல்ல இந்த மாதிரி இந்த ஊரில் எங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே அதை பற்றி ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, காரை மாற்றிருங்க. முக்கியமாக ராதாலாம் வந்து காரை மாற்றிட்டு வாங்கன்னே சொன்னார். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வீடு மாற்றினது, வீடு கிடைக்கல போகலை அப்படின்றதும் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறதுனால இந்த காரை பற்றி எங்களால் யோசிக்கவே முடியல. அதுதான் எங்ககிட்ட இருக்கிற பெரிய தப்பு. ஸோ இதை நாங்கள் முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளோ மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்க வேண்டியதில்லை. அதை வந்து முன்னாடியே நம்ம செஞ்சுருந்தோம்னா ஏதோ ஒன்று இன்னைக்கு இந்த இப்போ இன்னைக்கு வந்து கார் வந்து வாங்கிறதுக்கு இன்னமும் 15 நாள் 4 இன்னைக்குன்னா 16, அது ஒரு எத்தனை நாள், 15 நாள் ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட 13 நாள் 14 நாள் ஆயிடுச்சு. இன்னும் காரில் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா காருன்றது ரொம்ப முக்கியம், சரியான கார் வாங்கணும், இல்லைன்னா ரொம்ப தலைவலி. அப்போ பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இப்போயும் நான் என்ன சொல்கிறேன்னா, என் காரை நான் கொடுக்கும்பொழுது அந்த கார் சரியாக இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்கணும். ஏன்னா அது இன்னொரு குடும்பம் அதை யூஸ் பண்ணும். அப்படி இருக்கும்பொழுது அதை நான் எக்ஸ்சேஞ்சில் தான் போடுவேன். பொதுவாக அந்த காரை விற்றுருக்க மாட்டேன். நான் எக்ஸ்சேஞ்சில் போட்டிருக்கும்பொழுது கம்மியாக தான் போகும், பரவாயில்ல, ஏன்னா அந்த கார் அவ்வளோ உழைச்சிருக்கு. ரைட்டா? சரி, இப்போ அந்த காருடைய நிலைமை என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த கார் ஃபெயில் அப்படின்ட்டு இத்தனை விஷயங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு ஏற்றியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூடுதலாக இன்னும் வந்து 900 பவுண்டு கிட்ட ஆகும். இன்னொரு இடத்துலையும் சொல்லி அவன் அதாவது இவன் 3 சொன்னான், அப்போ அவன் 7 சொல்கிறான். அப்போ நீ 3 தப்பாக தானே பண்ணியிருக்கேன். நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், அப்பயே நான் முடிவு பண்ணியிருப்பேன். அந்த 7 அந்த கூட 5 அவன் போட்டான், இவன் ஒரு 3 போட்டான்ல, அந்த 5 இந்த 3 போட்டு நீ முன்னாடியே போட்டிருந்தா இந்த கார் இதுக்கு மேலே இதுக்கு செலவு பண்ண முடியாது, இது அப்படியே வந்து
ஸ்கிராப்பில் போட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நான் அப்பயே முடிவு எடுத்துருப்பேன். இங்கே வந்து நிறைய இடங்கள் நம்பிக்கை துரோகங்கள் தான் நடந்தது. ஏன்னா இதன் மூலமாக, ஏன்னா இந்த டெட் எண்டுக்கு வரும்போது எல்லாருக்குமே கார் மேலே ஒரு பாசம் இருக்கும். அந்த காருக்கு செலவு பண்ணுவாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. ஆஸ் இண்டியன்ஸ் அவங்க தே நோ வெரி வெல் அபவுட் இட். அவ்வளோதான் இது வச்சு. ஆக்சுவலி இப்போ காருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்கிராப் 200க்கு எடுத்துக்கலாம். இல்லை ஏன்னா எம்ஓடி ஃபெயில் அப்படின்னும் போது 400க்கு 500க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேறு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து இதில் வந்து 500 செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் செலவு பண்ணி அதை வந்து ஒரு மெக்கானிக்காக எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அவன் வந்து 2500 3000க்கு விற்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து இந்த வண்டியில் நாங்கள் பண்ணியிருக்கோம். டயர்லேருந்து எல்லாமே பக்கா. இதெல்லாம் வந்து இந்த புஷ்ஷு கிஷ்ஷு எல்லாம் வந்து மிஞ்சி போனால் நம்ம ஊரில் வந்து இது வந்து ஒரு மணி நேரத்து வேலை. ஆனால் இவனுக்கு வந்து 1 மணி நேரத்து வேலைக்கு இவனுக்கு எல்லா வேலையும் பண்ணணும்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் அதனால் அந்த ஒரு மெக்கானிக்காக வந்து எடுக்கும்பொழுது என்னென்னா ஒரு 1500 போட்டால் ஒரு 1000 1200. ஏன்னா அது எம்ஓடி ஃபெயில்ன்றத இதில் போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துக்குவாங்க. மெக்கானிக்ஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணி அவங்க வேறு விற்றுக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. ஏன் இப்போ சொல்ல வரேன்னா 500 + 900 அப்படின்னும் போது 1100 கிட்ட அது போகுது அந்த கார். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த மன உளைச்சல் 4லேருந்து 12ஆம் தேதி பெரிய மன உளைச்சல். அப்போ தான் வந்து நம்ம ஜோன்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவன் சொன்னால், எப்படி இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த 540க்கு மேலே இந்த வண்டிக்கு நாங்கள் செலவு பண்ணுறதா இல்லை அப்படின்னு பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த 540 ப்ளஸ் செலவு பண்ணதுக்கு அப்புறமும் நீ செலவு பண்ணி ஒரு 900 பவுண்டே பண்ணுறேன்னே வச்சுக்கேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து வேறு கார் ஆனால் இந்த காரால் அந்த யூஎஸ் இடத்துக்கு போக முடியாது. அப்போ திரும்ப 35 பவுண்டு. அப்பையும் இவ்வளோ செலவு பண்ணியும் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒய்ஃப் போய் அவங்க ஆஃபீஸ் வாசலில் என்னால் இறக்கவே விட முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது திரும்ப நான் எப்படி வந்து 900 பவுண்டு இதில் செலவு பண்ணுவேன்? இதை முன்னாடியே இவனுக்கு இதை சொல்லியிருந்தாங்கன்னா இதை என்னை பேச விட்டு இவங்க தான் பேசுனாங்க. இவங்களை பொறுத்தவரை என்னென்னா, என்னென்னு கேளு அப்படின்றதுக்குள்ள இல்லை அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பேசிட்டேன் எல்லாம். ஏன்னா சில நேரத்தில் அவங்க வந்து பேசிட்டு பெருமையாக காலம் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, இது புதன்கிழமை கொடுத்துருவோம். ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா எல்லாருமே நம்பிக்கை தான். வெள்ளக்காரனா நம்பிக்கை, அவன் நேர்மை கிடையாது. அவன் நேர்மை பல்லுளிச்ச இடம் இது. அதனால் எல்லா இடத்துமே மனிதர்கள் இருக்காங்க. நண்பர்கள் சொன்ன மாதிரி இது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், ஒருத்தன் 3 சொல்கிறான், ஒரே நாள் எப்படி அடுத்தது இன்னொரு 5 போகும்? அப்போ நீ தப்பு இல்லை. அப்போ நீ எப்படி? அப்போ நீங்கள் எல்லாம் வந்து கூட்டு கலவாணிகளாக தானே இருக்கிறீங்க. ஸோ அதனால் கார் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே இந்த மாதிரியாக அட்வைசரின்னு வரும்போதே அந்த விஷயங்களை இந்த மாதிரியான கம்பெனிஸ் இல்லாமல் உங்களுடைய ரேப்போவுக்கு உட்பட்ட ஒரு மெக்கானிக் கூட நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அப்பயே முடியும் போது எம்ஓடி அது வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடும். என் மேலே இருக்கிற மிஸ்டேக்கும் அதுதான். அந்த அட்வைசரி நான் வந்து ஊர்லேயே அதை சரி பண்ணியிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது. ஸோ இங்கே வந்தாச்சு. இப்போ கார் வந்து ஸ்கிராப். அந்த ஸ்கிராப் அது எப்படின்னா, உன் ஃபோட்டோ ஆயின்னு சொல்லிட்டான்ட்டு தனுஷ் அழுவார் இதில் மயக்கம் என்ன படத்தில். அந்த மாதிரி இந்த கார் இவ்வளோ உழைச்ச கார் வந்து என் எதிர்க்க வந்து அது வந்து ஸ்கிராப்பாக நிற்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இதுதான் நிதர்சனமான விஷயம். இந்த 12ஆம் தேதி அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தெளிவே வருது. 4லேருந்து 12 இல்லைங்கன்னா ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 4லேருந்து 12ஆம் தேதி 13 வரலையுமே எங்களுக்கு வந்து இந்த குழப்பம் நீடிச்சுது. 13ஆம் தேதி தான் வந்து ஜோன்ஸ் கிட்ட பேசும்போது ஜோன்ஸ் சொன்னால், எப்படியும் அதை யூஎல்எஸ்ல நீங்கள் போக முடியாது, எப்படியும் அந்த காரை விற்க தான் போகிறீங்க. அப்போ இந்த செலவுகளோடு நிறுத்திக்கிட்டு நீங்கள் அந்த 500 பவுண்டு வரும்போது காரை எடுத்து வந்துருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 3 பிரச்சனையோட முன்னிருக்கும், 2 நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்றதோட போயிருக்கும். புதுசாக ஒருத்தவன் திரும்ப 5 போடுறான்னா அப்போ நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் காசு பார்க்குறீங்கன்றதான் அர்த்தம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயம். இப்போ புது காரை ஒன்று பார்த்துட்ருக்கோம். அதுவும் வந்து என்னென்னா அவசரப்பட்டு சில விஷயங்கள் அது இல்லையே, அதுக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறோம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது எப்பயுமே வந்து இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் 7 நாள் லைசன்ஸ் நீங்கள் வந்து வண்டியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு உங்கள் லைசன்ஸை காமிங்க அப்படின்றது எப்போனா ஒரு 7 நாளுக்குள்ளே நீங்கள் அதை வந்து நீங்கள் காமிச்சா போதும். நீங்கள் பாக்கெட் இங்கே எல்லாமே 7 நாள் கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதுக்கு நீங்கள் உங்கள் மனசை வந்து தயார்படுத்திக்கோங்க. நானும் எங்கள் வீட்டம்மாவும் எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே நாளில் கார் விட்டு ஒரே நாள் இட்டு வந்தது. அந்த மாதிரிலாம் என் காரில் 2 நாள் 3 நாள்லாம் வந்து மெக்கானிக் ஷெட்டில் இருந்ததே கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்டான ஆல்டோ மட்டும்தான் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் இருந்து அது ரெடியாகி வந்துன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன், அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து காரை பண்ணுவோம். இப்போ வந்து நினைக்கிறேன், இந்த காரு எதுக்கு ஆல்டோ நம்ம ரெடி பண்ணணும், அதை அப்பயே கொடுத்துட்டு நம்ம வேற ஒன்று வாங்கியிருக்கலாமே
அதெல்லாம் இந்த ஊருக்கு வந்தப்புறம் தான். இந்த ஊரில் வந்து பிசிபின்னு ஒன்று இருக்குது. அந்த காருக்கு நீங்கள் வந்து மாதம் ஒரு 250-300 பவுண்டு கட்டணும். 3 வருஷம் ஓட்டுறீங்கன்னா அதில் ஒரு 10,000 மைலேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் போய் காரை விட்டுட்டு நீங்கள் வேறு கார் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியான இடம் இது. நம்ம வந்து என்னென்னா இந்த 2015 வண்டி 1,40,000 வாங்கினது, இவ்வளோ உழைச்சது, எங்கேயுமே நடு ரோட்டில் நிற்க வைக்கலது, ஏகப்பட்ட விஷயங்களை ஏற்றிக்கிட்டு இங்கே எட்டுன்னு வந்த வண்டி, அதற்கான உழைப்புகள் அது வந்து கொடுத்துச்சு. ரைட், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன், அது இப்படி ஆயிருக்கு அப்படின்னும் போது இது யாராவது ஒருத்தவங்க அதை வாங்கின்னு போய் அதை இன்னும், ஏன்னா அதில் எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா புது டயர்ஸ் எல்லாமே ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி இப்போ தான் பக்காவாக வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டியும் ஓடாது. ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி தான் வண்டியை கொடுப்பாங்க. அதில் தான் இவங்க நிறைய காசு பார்க்குறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள்கிட்ட போகாமல் உங்களோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெக்கானிக்கோட அவங்களோட நீங்கள் ரேப்பப் பண்ணி இதை பண்ணிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளிவர முடியும். அதே நேரத்தில் சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் நாங்களும் வந்தோம். 13ஆம் தேதியிலிருந்து தான் முடிவு பண்ணோம். இதுக்கு மேலே இதில் செலவு பண்ணாலும் இந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிட்டி உள்ளார நுழையவே முடியாது, அந்த ஜோன் உள்ளார போகவே முடியாது. கருப்பு படம் மாதிரி அது வந்து ஒரு இது மாதிரி அதுக்கு மேலே சக்தி அந்த டூம் உள்ள நம்ம போகவே முடியாது போது எதுக்கு இது இவ்வளவு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தூக்கி உரங்கட்டி வச்சாச்சுன்றது தான் மேட்டர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூகேயில் இருக்கிற நீங்கள் கார் வச்சுருக்கிறவங்க அவசியம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் ஒரு ஐ ஓப்பனராக இருக்குன்றதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நான் இருக்குது, நான் இங்கே போனேன்டா மொக்க வாங்கிட்டேன்னா எவ்வளவுமே சொல்ல மாட்டான், அது ஒரு அசிங்கமாகவே அவன் கருதுறான். ஓகேவா? எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு நான் இப்படி ஒரு அனுபவத்தை நான் மேற்கொண்டேன். இந்த அனுபவம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க, அப்பயே அந்த விஷயத்தை பண்ணியிருந்தால் இன்றைக்கி பிரச்சனையே இல்லை. என்றைக்கா இருந்தாலும் ஒரு விஷயத்தை செய்ய தான் போகிறோம். அதை அந்த வீடு மாற்றுறதுக்கு முன்னாடியே அல்ல வீடு மாற்றினதுக்கு அப்புறமாவது அதுக்கான முயற்சிகளில் ரொம்ப கடுமையாக வந்திருந்தா, அதாவது இப்போ பண்ணுற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது அப்போ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ மன உளைச்சலுக்கு அதை எப்பயுமே என்ன பிரச்சனை எங்களுக்கு சூழல்களால் தான் எங்களுக்கு பிரச்சனையே வரும். எங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வராது. ஸோ அதில் தான் இது வந்து பெரிய மொக்க வாங்கினது, பெரிய மன உளைச்சல். அதாவது இதை யாருமே சொல்லலை. ஒரு எல்லாத்த விட ஒன்றும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். என்னன்னா, நல்ல வேளை வெதர் வந்து இப்போ வந்து சம்மர், இது மட்டும் வின்டராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பனி இங்கே ஃபுல்லாக பனி கிடக்கும். பனியில் போய் ஒரு பேக்கெட் பாலை வாங்கி வரணும்னா முடிஞ்சிடும். மூஞ்சி இறக்கி லைட்டாக தரதாலே உசு உசுன்னு காற்று வந்து கை கால்லாம் இதாகுது. ஆமாம், இன்னும் தீவிரமான டாலிங்டே குளிர் தாங்க முடியாதுன்னு போது இங்கெல்லாம் வந்து வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றதும், இங்கே கார் எவ்வளோ முக்கியமானது என்பதும், என்ன மாதிரியான ஒரு பெரிய ரோல் அது பண்ணுது அப்படின்றதும், அது இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல், அது எந்த அளவுக்கு இதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றதும். இல்லை, அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையாக சொல்லணும், ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு பார்ட்னர் கூட இல்லைன்னா தூரமாக இருக்கிறப்ப அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பிரிவு. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதான் உண்மை. அது இருக்கிறப்ப வந்து நமக்கு தெரியவே தெரியாது, அது இருக்கும், நம்ம கூடவே இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும், பிரச்சனை இல்லை. தூரமாக போனதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ அப்படின்றப்ப ஒரு 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 வெற்றிடமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு உண்மையிலே அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு விஷயத்துக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறோம், ஓ கார் இல்லையா, பஸ்ஸில் போகணுமா, நடந்து போகணுமா அப்படிங்கிறது அப்புறம் தான் அது ரியலைஸ் பண்ணும்போது தான். வீட்டுக்கு டின்னர் ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம். ஆமாம், பஸ்ஸில் போனோம். நைட்டு அங்கே பஸ் இருந்ததுனால பிரச்சனை இல்லை, திரும்ப வந்தோம்னு வச்சுக்கோ. இல்லாத இடமா இருந்ததுன்னா என்ன ஆகிருக்குது, இதே கடுமையான குளிரில் இருந்தால் என்ன ஆகிருக்குது அப்படின்றலாம் நிறைய இருக்குது. சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கும், ஹேப்பன். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்காட்லாண்டில் எடின்பரோவில் சுற்றில உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் யாராக இருந்தாலும் பின்னங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன் அதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன். நான் எப்பயுமே ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவேன். அதில் வந்து இந்த சைடு ஓரம் அதெல்லாம் வேணாம். நீ என்னை எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்படி தான் வந்து நான் எல்லா விஷயமும் பண்ணியிருந்தேன். பட் அந்த அட்வைசரின்ற ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சரி பண்ணிடணும். அப்படியே இருந்தாலும் 1,60,000 போது அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி அதில் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்கன்றதான் மேட்ரு. அப்படியே இருந்தாலும் நீங்கள் பெருநிறுவனங்கிட்ட தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்றதான் இந்தியர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சிலருக்கு அது வந்து சரியாகிறதுனா தாராளமாக நீங்கள் செய்யலாம். எங்களுக்கான அனுபவங்கள் இது. உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு பட்டசோறும் சக்கரை பொங்கலும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இருக்கும். நம்மளுக்கு இது மாதிரி நடந்தது, அதுதான் வந்து சொல்லணும். ஒருவேளை இப்படி நடந்தது, இப்படியான ஒரு வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கூட இது நடந்திருக்கலாம்னு கூட நான் நினைக்கிறேன். பட் இந்த
கொடுமையான காலம் அப்படின்றது இந்த 4லேருந்து 12ஆம் தேதி. ஏன்னா அது வரலையும் என்னென்ன கிடச்சிடும் அந்த முன்னாடி போயிட்டே இருக்குது. சக்கரை மேலே சக்கரை துட்டை வந்து கட்டி விட்டு எறும்பு போயிட்டே இருக்கும். அணி ஆங்கி ஸ்ட்ரங் கிட்ஸில் அந்த மாதிரி ஒரு உளைச்சல் ஒரு கட்டத்தில் இல்லை. இது வந்து ஸ்கிராப் 200 பவுண்ட் தான் வரும், பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு இருந்தது. வண்டியை அதில் நிறுத்தினது தான் எங்களுடைய பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அந்த முடிவுகள் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே இதில் வந்து செலவு பண்ணாலும் அங்கே போக முடியாதுன்ற அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை ரொம்ப இலகுவாக்க இல்லை இது வந்து இலகுவான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க இல்லையா ஜாக்கி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வேற ஒருத்தர் சொல்கிறதுக்காக கூட இது நடந்திருக்கணும் பொழுது உண்மையிலே இதை கோபி வந்து இதுதான் சொன்னாப்ல, இவ்வளோ பிரச்சனை நமக்கு அதில் வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி அதை தான் நானும் பார்க்குறேன். எப்பயுமே நான் வந்து அனுபவங்களை வந்து நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். இது மூலமாக நிறைய பேர் சொல்லலாம், ஆமாம் ஜாக்கி எனக்கு இப்படி நடந்ததுன்றதை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கான இப்போ இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் இங்கே வந்து கிடைக்கலாம். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்றதும், இது வந்து எல்லாருமே இங்கே யூகேயில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இதை வந்து ஒரு முறையாவது இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க அப்படின்றதும் உங்களுடைய அனுபவங்களை இதில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி அதாவது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது 7010702025. இதான் வந்து கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, எல்லா விஷயங்களும் சொல்லுங்கள். தொடர்ந்து அதில் நம்ம வந்து பயணிப்போம். வேறு ஒரு நம்பர் தான், நம்பர் இனிமேல் கிடையாது. தயவு செய்து நம்பரை மாற்றிக்கங்க. 7010702025 +91 +91 இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவங்களை பகிருங்க. ஸோ வேறு என்ன, இந்த மாதிரி இன்னொரு அனுபவம் ஒன்று இருக்குது. நான் வந்து மண்டியிட்டு அழுத ஒரு கதை ஒன்று. இப்போ அது வேணாயா, அது வந்து ஒரு ரொம்ப அதாவது ஒரு அழுற ஒரு புருஷன் அழறது யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நிகழ்வும் இந்த சம்பவத்தின் நடுவில் நடந்தது. அதையும் நான் இன்னொரு நாள் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவுக்கு விடைபெறுகிறோம். அதுவரை நன்றி. விடைபெறுவதற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா மேடம்? இல்லை, நீங்கள் வந்து எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறொரு எபிசோட் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.